ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அந்த டே வந்து என் பையனோட பர்த்டே. ஸோ கோவில் போகலான்னு சொல்லி சாரீ கட்டிட்டு பக்கத்தில் லிட்டில் இந்தியாவிலே ஒரு பெருமாள் கோவில் இருந்தது, அங்கே போனோம். இன்னைக்கு வந்து பெருசாக பிளான் எதுவும் கிடையாது. காலையில் கோவில் போயிட்டு அப்படியே எங்கேயாவது நல்லா லஞ்ச் சாப்பிட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஹாப்பி பர்த்டே டூ. கோவில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அப்படியே லிட்டில் இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஷாப்பிங். இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு லாஸ்ட் டேக்கு முன்னாடி இந்த டே வந்து ஐஎம்எம் மால் போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போகலாம். அண்ட் ஈவினிங் வந்து புக்கீஸில் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் பிளான். ஸோ ஐஎம்எம் மால் வந்துட்டோம். இந்த மாலில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும், பட் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே ஆஃபர் வந்து ஆல் இயர் லாங் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதனால தான் இந்த மால் வந்து பிளான் பண்ணோம். சரி, ஏதாவது ஒரு பிராண்டட் திங் வாங்கலாம். எனக்கு வந்து மெயினாக சார்ல்ஸ் அண்ட் கீத் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது வந்து சிங்கப்பூர் பிராண்ட். இப்போ நம்ம சார்ல்ஸ் அண்ட் கீத் வந்து நம்ம இந்தியாவில் வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அங்கே கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு செப்பல் வந்து இங்கே வந்து 8,000 இருக்குது அப்படின்னா நம்ம காசு இந்தியாவில் சிங்கப்பூரில் வந்து 2,000 ருபீஸ்க்கே நம்ம வாங்கலாம். பிகாஸ் அது தான் அவங்களோட ஹோம் பிராண்டுன்றனால அங்கே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ சார்ல்ஸ் அண்ட் கீத் வாங்கலான்னு மட்டும் எனக்கு பிளான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு போனோம். என் பையன் பர்த்டேன்றனால அவனுக்கு ஒரு கேக் வாங்கி, சின்ன பீஸ் கேக் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே குட்டியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் அங்கே வந்து சிங்கப்பூர் பிராண்ட் இன்னொரு பிராண்ட் வந்து காட்டன் ஆன் அப்படின்னு இருந்தது. அங்கே போய் பார்த்தோம். நான் வீடியோஸ் பார்த்தப்போ வந்து அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு பேசிக் டாப் மீன்ஸ் நார்மலான ஒரு டாப்பே $40 போட்டிருந்தாங்க. $40 நம்ம காசுக்கு என்னாச்சுன்னா 2,500 ப்ளஸ் வந்துடும் நமக்கு. ஸோ அங்கே எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் சிங்கப்பூர் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி 2 ஸ்வீட் ட்ரை பண்ணோம். ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஆஃப் சிங்கப்பூர். ஓகே, ட்ரை பண்ணு. அவரால் தான் கடிச்சு அப்படின்னுமோ. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நீ கடி. Traditional sweet. No same. அது எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி கொலன்னு இருந்தது. அண்ட் ரைஸில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கொலக்கட்டை டேஸ்ட்டு தான் எனக்கு வந்தது. நல்ல பெரிய மால் அது வந்து. ஸோ அப்படியே எல்லாமே அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சூஷி ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டெலிவரி மாதிரி அப்படியே அந்த ட்ரே அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இருந்தது. அது வீடியோ பண்ணேன். அங்கே வந்து மைக்கேல் கோர்ஸ், கோச், நியூ பேலன்ஸ், அடிடாஸ், பியூமா அண்ட் ஸ்டீவ் மேடன் அந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இருந்தது. எல்லாமே 20 to 70% ஆஃப் இருந்தது. நான் வந்து சார்ல்ஸ் அண்ட் கீத் போனேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்வேர் எல்லாம் பார்த்தேன். எனக்கு எதுவும் பெருசாக யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் தோணலை. ஸோ அதனால் அங்கே எதுவும் வாங்கலை. பேக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பேக் மட்டும் வாங்கினேன். அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி மேரி ஜெயின் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த டைப் ஃபுட்வேர் பார்க்க அழகாக இருந்தது. செரி ரெட் கலர் அதெல்லாம். நான் வந்து பேக் செக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. அங்கே ஒரு பேக் மட்டும் எனக்கு வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். அடுத்து ஷூஸ் எல்லாமே $89, $100 எல்லாமே பியூமால் இருந்தது. எனக்கு இந்த பிங்க் பிடிச்சிருந்தது, பட் வாங்கலை. பெருசாக ஸ்னீக்கர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால எதுவும் வாங்கலை. என் ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க, என் பையனும் வேணான்னு சொல்லிட்டான்.
அடுத்து மைக்கேல் கோர்ஸ் போயிட்டு சரி எனக்கு ஒரு வாட்ச் பார்க்கலான்னு போனோம். பட் அந்த ஷோரூமில் மைக்கேல் கோர்ஸில் வாட்ச் வந்து லைக் 4 ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதனால அது வாங்கலை. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வாட்ச் ஷாப் இருந்தது. அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து ஒரு வாட்ச் மட்டும் வாங்கினாங்க. ஒரு விண்டேஜ் டைப் வாட்ச். இங்கே வந்து நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்காக நம்ம வந்து பில் பண்ணும்போதே பாஸ்போர்ட் கொடுத்து வாங்கிக்கணும். ஹலோ, என்ன வாங்கியிருக்கீங்க? என்ன பிராண்டு? என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எவ்வளோ பில்லு? எவ்வளோ பில்லு? இது $10. நான் $100 வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் இப்போ வாங்கினது அங்கே மொத்தமாக அந்த ட்ரிப்லேயே காஸ்ட்லியஸ்ட்டு திங்குன்னா அவங்க வாங்கல இந்த வாட்ச் தான். இதுதான் அந்த வாட்ச். எனக்கு அந்த பேக்கிங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே. இது வந்து ஒரு ஹாங்காங் பிராண்டாமா. கலை அந்த வாட்ச். இது முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பூகி ஸ்ட்ரீட் போய் ஒரு ரவுண்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணோம். நான் அது வந்து தனி ஹாலாக ஷேர் பண்ணுறேன். அங்கேயே போயிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டே ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.